எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும். பிரம்மாண்டம் அப்படின்னா அது இந்த ட்ரெய்லர் பார்த்துருப்போம். எவ்வளோ பிரமாதமாக இருந்தது, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. அதுக்கு ரெஃபரன்ஸுங்கிறது வந்து கேடி குஞ்சுமோகன் சார். இப்போ திருப்பி என்னென்னா, இப்போ 1000 crore கிளப்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, புதுசாக வந்திருக்கு. ஸோ அவர் அடுத்தது இது மாதிரி ஒரு படம் பண்ணணும். அது வந்து 10,000 crore கிளப்பில் ஜாயின் பண்ணணும் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன் சார். நீங்கள் டூ நாட் ஸ்டாப் ப்ரொடியூசிங் ஃபிலிம் சார், ப்ளீஸ் டூ தட். அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேஷனுங்க. அது ரொம்ப எல்லாராலையும் முடியாது. ஜென்டில்மேன் படம் எடுக்கும்போது அதோடைய ரெவென்யூ என்ன இருக்கக்கூடும்னு நினச்சி அவர் படம் பண்ணல. படம் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு பேஷனுக்காக பண்ணார். சேம் இந்த ப்ரொடியூசர் அவங்கள வந்து இந்த புலிமுருகன் எடுக்கும்போது என்ன செலவாகும், இதில் என்ன ரெவென்யூ வரும் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணல. அதே மாதிரி வந்து பாகுபலியோட ப்ரொடியூசரும் வந்து 250 கோடிக்கு ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னு டிசைட் பண்ணல. அவங்க வந்து என்ன ஆகும், இதில் என்ன ரெவென்யூ வரும்னு பார்க்கல. அவங்க பார்த்ததெல்லாம் படத்தோட பேஷன் தான். அப்படி பேஷனோட பண்ணப்பட்ட படங்கள் எல்லாமே வந்து அவங்க எதிர்பார்த்த விட மிகப்பெரிய கலெக்ஷனை கொடுத்துட்ருக்கு. அண்ட் இப்படி ஒரு படத்தை தொமிச்சன் சார் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரமாதம் சார். அண்ட் சாதாரணமாக சிஜிலே கொஞ்சம் புலியெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இஷ்டத்துக்கு நம்ம திருப்பலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் 95% ஒரிஜினல் புலியை வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆடு மாடாக தான் பாபான்னு கூப்பிட்டுலாம். இது எப்படி கூப்பிட்டுருப்பாங்க, எங்கே வந்து நின்று இருக்கும், பல நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. ரெண்டாவது புலி கோவப்படுதுன்னா 7-10 பேர் சாப்பிட்டு போயிட்டே இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அது கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் கொச்சினில் இந்த படம் பார்த்தேன். இந்த படம் பார்த்தபோது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இட் வாஸ் வெரி ஓவர்வெல்மிங். வெளியே வரும்போது வந்து என்னடா இது இவ்வளோ பேர் நல்ல படம் வந்திருக்கு, இந்த மாதிரி படங்களில் நம்ம இன்னும் பாட்டு ஆகலையே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் நான். ஆனால் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் மூலமாக இந்த படத்துக்கு என்ன பாட்டாக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் கூப்பிட்ட ப்ரொடக்ஷனுக்கும் மௌனம் ரவி அவர்களுக்கும். அண்ட் அதான் நிறையா, அதாவது அந்த பேஷன் இல்லைன்னா வர்றது கஷ்டம். நிறையா தயாரிப்பு கம்பெனி இப்போலாம் வந்து எக்ஸல் ஷீட் தான் ஸ்கிரிப்ட்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை மாதிரி இந்த மாதிரி ஸ்கிரிப்டுக்காக உழைச்சாங்கன்னா தே கேன் அச்சீவ் ஈவன் மோர். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டிய வாழ்த்துக்கள். இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.